ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்ப்பாங்க, இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியேற மாதிரி பார்ப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுமே பண்ணலாம். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் நம்ம பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு பிளாட் வாங்கி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட்டீங்கன்னா 1 BHKன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees நீங்க இங்க வந்து ரெண்ட் வந்து earn பண்ண முடியும் per monthக்கு வந்து பாத்தீங்கன்னா. பெரிய கிராண்ட் ஆர்ச் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து நம்ம சைடுல இருந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் செப்பரேட் பைப் லைன் தண்ணி கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க் ஏரியா ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 phase கரண்ட் இப்போ பிரசன்ட்ல இருக்கு. சுத்தி அவென்யூ ட்ரீஸ் நம்ம சைடுல இருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 kilometers பிரசன்ட் அவைலபிள் இருக்கு. வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.3 kilometers வந்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இங்க இருந்து மெயின் ரோடு ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 700 meters இருக்கு. தங்க குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஆஃபர்ல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல இடம் வாங்குற எல்லாத்துக்குமே வந்து 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெசிடென்சியல் பிளாட்ல தாங்க நிக்கிறோம். ஸோ நீங்க ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு இந்த பிளாட்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குடியிருப்புக்கு பக்கத்துல தாங்க இந்த பிளாட்டை வந்து லொகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாட்டை வாங்கி நீங்கள் 1 BHK வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் விட்டீங்கனாலே மாதம் 8,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரையுமே வந்து ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ப்ராப்சலோட புது ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பிளாட் வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபருமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் என்ன, இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, வெளியே என்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்னைக்கு இந்த சைட்டை பற்றி பிரதர் தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, என் பேர் வந்து தனுஷ்கோடி. நான் வந்து இங்கே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல் ப்ராப்பர்ட்டி. ஓகே பிரதர், இன்னைக்கு ப்ராப்ஷெல்ல இருந்து எக்ஸாக்டாக எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம்? ப்ராப்ஷெல்லில் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் லொக்கேஷனில் அடுத்த நம்ம புதுசாக வந்து கொண்டு இருக்கிற ராயல் ரெசிடென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே பிரதர், இந்த ராயல் ரெசிடென்சியை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க பிரதர். இந்த ராயல் ரெசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 8.25 acres இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம உள்ளே இருக்குது. இதில் டெவலப்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 4.01 acres நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா phase 1 phase 2 இப்போ ரெடியாக இருக்குது. ஓவரால் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97 plots ப்ரெசென்ட்டில் அவைலபிள் இருக்குது. phase 1 வந்து பார்த்தீங்கன்னா 48 plots, phase 2 வந்து பார்த்தீங்கன்னா 49 plots ப்ரெசென்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஓகே பிரதர், இப்போ இந்த ராயல் ரெசிடென்சியை ஒரு கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், எதுக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ரீசனுக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்ப்பாங்க, இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியேற மாதிரி பார்ப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லே அவுட் சுற்றி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் வீடு எல்லாமே இப்போ குடியிருப்புகள்லாம் சுற்றி இருக்குது. நம்ம லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏன் போகலான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி நம்ம வாலாஜாபாத் சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறனால ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வெளியூரில் வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட்டீங்கன்னா 1 BHKன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees நீங்கள் இங்கே வந்து ரெண்ட் வந்து earn பண்ண முடியும் per monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா. சிங்கிள் BHK 10,000 வந்து earn பண்ணலாமா? ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு இங்கே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக 10,000 வரைக்கும் இங்கே வந்து ரெண்டல் தந்துட்டு இருக்காங்க ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ரெசிடென்சியலுக்கு பக்கத்தில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வாலாஜாபாத் அப்படின்னாலே நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஒர்க்கர்ஸுமே வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டலுக்காக நீங்கள் கட்டி விட்டீங்கனாலும் 1 BHK நீங்கள் கட்டினீங்கனாலும் மாதம் வந்து 10,000 ரூபாய் வரையுமே அது மூலயமா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே பிரதர், சுற்றி பார்த்தாலே தெரியுது தேவைப்படக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஓகே, இந்த ப்ராப்ஷலுடைய ராயல் ரெசிடென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸே பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் செப்பரேட் பைப் லைன் தண்ணி கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க் ஏரியா ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase கரண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. சுற்றி அவென்யூ ட்ரீஸ் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நீடு, பேசிக் நீடு எல்லாம் இருக்கோ, என்ன நீடு இருக்கோ, ஸோ இது எல்லாமே இந்த பிளாட்ஸ் உள்ள எல்லாமே உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஓகே பிரதர், இப்போ இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் வந்து லே அவுட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வெளியே என்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, கிராசரி ஐட்டம் எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஸ்கூல் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க.
நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லே அவுட் போடுறோம் அப்படின்னும் போது எல்லா கஸ்டமர்ஸும் எல்லாருமே உள்ளே வரவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாமே நியர்பையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வந்து நம்ம லே அவுட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்குது. வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து மெயின் ரோடு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸில் இருக்குது. இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.6 கிலோமீட்டர்ஸில் ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம சரௌண்டிங்ஸில் சுற்றி இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் உங்களுக்கு வந்து சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. 1 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 1 கிலோமீட்டரில் ப்ரெசென்ட்டில் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் நியர்பையில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ நர்சிங் காலேஜ் வந்து இங்கே நியர்பையில் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் நியர்பையில் அவைலபிள் இருக்குது ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நியர்பையில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லே அவுட்டை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது சார். நம்ம லே அவுட்டை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் பாஸ் பேபி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்கமிங்கில் வர இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ வாலாஜாபாத்லேயே வரப்போகிற முதல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம லே அவுட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லா வசதிகளும் நியர்பைல எல்லாமே அவைலபிள் இருக்கு பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா. ஓகே பிரதர், கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் பார்ப்பாங்க, ஒரு சிலர் உடனே வந்து வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. டைட்டில் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன அப்ரூவல் இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ நம்ம என்னென்ன அப்ரூவல் இங்கே பிரசன்ட்ல நம்ம லேஅவுட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்டர் அப்ரூவல் நம்ம பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், ஒரு கஸ்டமர் வந்து லீகல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து நம்ம வந்து டோக்கன் அட்வான்ஸ் பண்ணதுக்கு உடனே நம்ம வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தாராளமாக நீங்கள் லீகல் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. பிரதர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் லீகல் அட்வைசரை வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட்டோட வேல்யூ வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே, பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3000 rupees per square feet ரேட் இப்போ பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராப் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா 2499 காஸ்ட்ல தான் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிளாட்ஸுமே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2499 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராப் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலே இவங்க போடக்கூடிய எல்லா சைட்டுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சைட் வந்து இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால தங்க குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஆஃபரில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இடம் வாங்குற எல்லாத்துக்குமே வந்து 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், ப்ராப் சேல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சைட் விசிட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, பிக்கப் அண்ட் ட்ராப். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? தாராளமாக சார், நம்ம சைட்டில் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். சென்னையில் எங்கே இருந்தாலுமே? சென்னையில் எங்கே இருந்தாலும். ஸோ சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வீக் டேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப் சேல் சைடில் இருந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.